ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸ்க்கு நடந்த வீக் 50ல் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஸோ யார் இன்க்ரீஸிங் யார் ரொம்பவே டிக்ரீஸிங் அப்படின்ற ஃபுல் அப்டேட்டையும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீரியலை பற்றின சூப்பரான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீரியலை பற்றின அப்டேட் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட தன் விஸ் நோ பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓல்டு சீரியல் ஆக்டர்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கான பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட் சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே லோவாக எந்த சீரியல் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செவ்வந்தி தான். ஆல்மோஸ்ட் அப்கமிங் ஜூன் ஃபைனலாக சன் டிவியில் 3 சீரியல் எண்டிங் அப்படின்ற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது எப்போ அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே லோவாக இருக்க செவ்வந்தி ரேட்டிங் பார்க்கும்போது 1.71. அதுக்கடுத்து செகண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்த மீனா. ஸோ இந்த சீரியல் ரேட்டிங் பார்க்கும்போது 1.89 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே செகண்ட் லோவில் இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோயினே இல்லாமல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க அன்பேவா 3வது லோவில் இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2.41. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இலக்கியா 4 சம்திங் ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 சம்திங் ரீச் பண்ணியிருக்காங்க இலக்கியா. அதுக்கடுத்து பார்க்கும்போது மிஸ்டர் மனைவி. ஸோ டொனேட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ கரண்ட்லி ரேட்டிங் வீக் 50ல் பார்க்கும்போது மிஸ்டர் மனைவி 4.21 இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு குட் டிஆர் ரேட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ டைமிங் சேஞ்சஸ்னால ரொம்பவே லோவாக போயிட்டுருக்காங்க மிஸ்டர் மனைவி. அதுக்கடுத்து சன் டிவியில் டாப் 5 சீரியல்ஸ் என்னென்ன, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தடவை எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ பிஃபோர் வீக் எப்படி டாப் 5 சீரியல் பொசிஷனில் இருந்தாங்களோ ஸோ சேம் சுச்சுவேஷன் தான். 5th பிளேஸில் பார்க்கும்போது வானத்தை போல் இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 9.42 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் இருந்த வானத்தை போல் இப்போ தான் கண்டினியூஸாக 5th பிளேஸில் இருக்காங்க. அதுக்கடுத்து எதிர்நீச்சல். ஸோ எதிர்நீச்சல் அப்படின்னா டாப் 1 அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்க்கும்போது எதிர்நீச்சல் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அதாவது லாங் டைமாக 4th பிளேஸில் தான் இருக்காங்க. 9.75 அதாவது 9.75. ஸோ இந்த வாரம் சேஞ்சிங் வரும்னு நினச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும்போது 3rd பிளேஸில் சுந்தரி இருக்காங்க. ஸோ சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் மாஸ் காட்டி டாப் 5 சீரியலில் சுந்தரி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 10.05 ரீச் பண்ணியிருக்காங்க. 3rd டாப் 3ல் சுந்தரி தான் இருக்காங்க. ஸோ டாப் 2 யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கயல். ஸோ சன் டிவினா டாப் 1 கயல் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்க்கும்போது கயல் டாப் 2ல் இருக்காங்க. ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 11.55 ஒரு வேறு லெவல் டிஆப் ரேட்டிங் தான். ஸோ எப்பவுமே போல் சீரியல் வந்ததுலேருந்து வேறு லெவல் போயிட்டுருக்கு. சிங்கப்பெண்ணை சீரியலோட ரேட்டிங் பார்க்கும்போது 11.59. ஸோ நெக்ஸ்ட் வீக் 12 சம்திங் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு சீரியலுக்கு ஒரு குட் டிஆப் ரேட்டிங் கிடைக்கும் அப்படின்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். வேறு லெவல் சீரியல் போயிட்டுருக்கு. இது ஒரு ஹை பட்ஜெட் ப்ராஜெக்ட் தான். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சிங்கப்பெண்ணை சீரியலில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரியல் நேம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டாப் 1 பார்க்கும்போது சிங்கப்பெண்ணை சீரியல் தான் இருக்குது 11.59. நெக்ஸ்ட் வீக் நிறையாவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே லோவில் கிழக்கு வாசல் தான் இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் லோவில் கிழக்கு வாசல். அதுக்கடுத்து சில சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ப்ரைம் டைமில் சில சீரியல்ஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கு. அதுக்கடுத்து இப்போ நியூவாக டெலிகாஸ்ட் பண்ண நீனான் காதல் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 2.68. சக்தி வாயிலோட ரேட்டிங் பார்க்கும்போது 2.11 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழும் சரஸ்வதியும் ரொம்பவே ட்ராக் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டபுள் லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. 2.76 அதாவது 2.76 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியில் டாப் 5ல் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேம் பிளேசஸ் தான். ஸோ எந்த சீரியலுமே சேஞ்சஸ் ஆகலை. ஸோ டாப் 5ல் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகாநதி. ஸோ 5.65 இருக்காங்க. அதுக்கடுத்து டாப் 4ல் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர். ஸோ ஆல்மோஸ்ட் சீசன் 1 எப்பவுமே டாப் 3 டாப் 4 கூட இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா சில கம்பேரிசன் பண்ணும்போது டாப் 4ல் பாண்டியன் ஸ்டோர் இருக்காங்க. ரேட்டிங் பார்க்கும்போது 5.91. அதுக்கடுத்து 3rd பிளேஸ்
பிளேஸில் பார்க்கும்போது ஆஹா கல்யாணம். ஸோ ஆஹா கல்யாணம் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். இது ஒரு ரீமேக்காக இருந்தாலும் இந்த சீரியலை ரீமேக் பண்ண எல்லா சேனல்ஸுமே வேறு லெவல் டிஆர்பி ரேட்டிங்கை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 13 டிஆர்பி ரேட்டிங் கூட அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார் மாலில் டாப் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஆஹா கல்யாணம் சீரியல் ரீமேக் தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்களோட கரண்ட்லி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 6.68 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸில் பார்க்கும்போது பாக்கியலக்ஷ்மி. ஸோ ரீசெண்டாக 1000 எபிசோடை ரீச் பண்ணாங்க. ஸோ இவங்க இப்போ கரண்ட்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.22 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாப் 1 சிறகடிக்க ஆசை இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு குட் ஆப்ரேட்டிங் தான். அதுக்கடுத்து ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழில் இப்போ ஆன் த வேலை நினைத்தேன் வந்தாய் அப்படின்ற நியூ சீரியல் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பாப்புலர் ஹீரோஸோட நியூ சீரியல் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரொம்பவே லோ ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க ஆல் சீரியலில் இந்திரா தான் ரொம்ப லோ ரேட்டிங்காக இருக்காங்க. 1.24. செகண்ட் லோவில் சண்டைக்கோழி இருக்காங்க 1.25. ஸோ கண்டிப்பாக சீரியல் வரனால எண்டிங் சீரியல்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதை நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இதில் டாப் 5 சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சேம் ப்ராசஸ் தான். டாப் 5ல் மீனாட்சி பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4.15 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 4th பிளேஸில் மாறி அவங்களோட ரேட்டிங் பார்க்கும்போது 4.84. ஸோ மாரியோட ஒரிஜினலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட் டிஆர்பி ரேட்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ சேம் ரெஸ்பான்ஸ் இந்த சீரியலுக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து அண்ணா. அவங்களோட ரேட்டிங் வந்து 4.79 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா சீரியல் ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீ தமிழில் டாப் 1 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் எப்பயுமே போல் கார்த்திகை தீபம். அவங்களோட ரேட்டிங் பார்க்கும்போது 5.47. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்த்திகை தீபம் வந்ததுலேருந்து டாப் 1 சீரியலாக ஜீ தமிழில் இருக்காங்க. ஸோ இதை விட சர்ப்ரைஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் இந்த வாரம் நடந்த சீரியல்ஸோட சேஞ்சஸ். ஸோ எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். பட் டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு எந்தெந்த சேனல் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தடவை டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு சன் டிவி தான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 5th பிளேஸில் வானத்தை போல, 4th பிளேஸில் எதிர்நீச்சல், 3rd பிளேஸில் சுந்தரி, 2nd பிளேஸில் கயல், 1st பிளேஸில் சிங்கப்பெண்ணே. ஸோ டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு சன் டிவி சீரியல்ஸ் மட்டும்தான். ஆல்ரெடி மித்த சீரியல் ஃபேன்ஸ்லாம் எங்கள் ரேட்டிங் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு சேனல்ஸுக்குமே ரேட்டிங் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கணும்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்ச சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.